எல்லாருமே பெரிய ஆளை கூட்டுற பாலா பகுதி பாலா. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதியை வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்பவம். அப்போ பகவதி பாலா சொல்ல அண்ணா இது நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. உடனே ரதிதேவி இல்லைன்னு நீங்கள் எப்படியா நீங்கள் அதை விடக்கூடாது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னால நான் உடனே தயாரிப்பு சங்கத்தில் தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னான், அண்ணா சார் இதுமாரி சி சுந்தர் வச்சுருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோட இல்லைப்பா அவங்க விட முடியாண்டா என்ன கேளுன்னு. அப்புறம் உடனே சி சுந்தர் பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை, இதுக்கு மேலே என்ன வேணும். அதனால் இந்த இது நிகழ்ச்சி மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் டூன்னு வச்சுட்டார். ஒரு வாரத்துக்கு போயிச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறது தான் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் 3 நாளைக்கு முன்னோட சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண வச்சுக்கோங்க, இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவின்னு வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான், குறைஞ்சி படம் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல இல்லை அதை சொல்லலைங்க, அம்மளை சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் அப்படிலாம் பாதி பேர் வந்துட்டான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணன் சார் படத்தில் நிறைய போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு, அதுக்கு பாஸ் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறதுனால தான் அதை தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படி இருந்தால் அந்த கஷ்டப்பட்ட கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே தோக்க மாட்டான், ஏமாத்து நினைக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்கிறது எவனும் சொல்ல சொல்கிறேன். அதனால் இன்னைக்கு எல்லாம் நீங்கள் ஒரு நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்துருக்காங்க, இந்த ரதிதேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்துருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசில் ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளை கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் இன்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலையுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டால் பார்த்தா கருணா கேட்டாப்லன்ட்டேன். ஆனால் சங்கத்தில் எடுத்துட்டு 1100 பேர் அவ்வளோ பேர் வந்தாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்கிறது இல்லை, யாருக்கு இல்லை. வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார், அதுக்கப்புறம் பகவதி பாலா சொன்னாப்புல அதுமாரி இதில் சென்சாரில் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் காது கேட்கான்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பில் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை ஒன்று சொல்லணும். இன்னும் தயாரிப்பாளர் சொன்னோம், தயாரிப்பாளர் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அமைச்சு வச்சுக்கலாம், அது 3ஆவது போட்டுருவாங்க. அதனால் சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பாலா எல்லாம் கற்றுங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க, யாராலும் சரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு. அந்தமாரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணன் செந்திலன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலன்னா ட்ராக்னுங்கிற படத்தை பாருங்க. அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன், தனுஷன் தான் இருந்தால் அதை விட்டுங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்ச ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்க படம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கதை என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்துருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்க முடிக்க என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாட்ட போய் சொல்லியாமா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான். அந்தமாரி ஒரு கதையை கொண்டு வந்து நான் என்னமே இருக்காது சொல்லி எடுத்து பிரதீப் ஜெயிச்சிருக்கான். அவன் இன்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது, நின்றுட்டான். அவன் எங்கேயோ போயிட்டு நான் ஓப்பன சொல்ல, நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிக்காருன்னா யாருமே அழிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருப்பான். அந்தமாரி பகவதி பாலா வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துகிட்டே இருக்கணும். இதேமாதிரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காரு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்க. இப்போ அணி 9 ஆச்சு, நம்ம கேட்டேன்னா கேட்கட்டானே.
ஆமாம் செந்தில் யோசிச்சுட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தோடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் நான் ஒரு ஈஸியரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம் எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம் நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கேன்? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டை ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு அண்ணாச்சி அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்களா? ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டைலாக் போட்டிருக்கீங்க. நான் எவ்வளவோ டைலாக்லாம் அதை படத்தில் பேசியிருக்கேன். என்னடா சொல்ல முடியும். சரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்த 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவன் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலாண்ணே நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? வெள்ளியா? ஆமாம் அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் போனேன் நடித்து முடிச்சதும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். டேரக்டருக்கு போல நான் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம் அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட்டு சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? அப்போ அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அதில் இந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமாம் செந்தில் அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தையும் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க. யாரு செந்தில்லண்ணா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லாதீங்க. இல்லை சொல்லிடுமா? சொல்லிட்டோமோ? ஆமாம் அண்ணா அப்படியா காமெடியில் அண்ணா வில்லண்ணா? சரி என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னாரு பகுதி வர செஞ்சான், அவ்வளோதான். அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும். ஆமாம் அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமாகிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆனால் அங்கே போயிடாங்கண்ணே, அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. ஆமாம் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் வில்லன் நடிச்சா நினைக்கிறேன். மறப்போம் மன்னிப்போம். அந்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு வந்து நிறுத்திக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கோடு சொல்றார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
சிவசம்போ இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிஞ்சிருக்கோம். ஸோ இசை மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் ஒரு ரூலம் வச்சுருக்காங்க. அம்மா அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும். ஆமாம், கரெக்டாக குறிப்பிட்டார். நீதி அரசுன்னு சொல்லுங்கள், நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு. நீதி அரசுங்கிறது நமக்கானவங்க, தர்மத்துக்கானவங்க, நீதிக்கானவங்க. நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு. டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் அவங்க. அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும். ஆமாம், நிதி அரசு நிறையா நாட்டில் நிறைஞ்சிருக்காங்க, நீதி அரசு கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அடுத்து உண்மையிலே இந்த இசை வெளியிட்டிருக்கு. நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்களாம் செந்தில் அண்ணன், நாங்கள் அன்புச்செழியன், இமான் அண்ணாச்சிலாம் நாங்கள் எங்கள் குடும்பம். எங்களுக்கு வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை. நான் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை. அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமாம், அதில் கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் நடிச்சிருக்காங்க. என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போ நான் வெற்றி நினச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டமணி அண்ணனும் செந்தில் பேசிட்டாங்களே, அப்போயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி சிவகாசி தான். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன். நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா என்றைக்கு நீங்கள் மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வு போத்துட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே ஒரு விஷயம். அது மேடையில் ஏற்றி சால்வு போத்தி அப்போ சரியான ஒரு வீரப்பெண்ணு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னென்ன சொல்லலாம் உங்களை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார். கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு கௌரவமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாந்த ஹீரோ நிறுத்திட்டா எதை விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, வயது சரியில்லை, அவளுக்கு நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 40 வயசில் ஒன்று, இப்படி காட்டி கடைசியாக எதை காட்டினாலும் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 30, 40, இப்போ தானே 18, 20 வயசில் காட்டுறாரு, ஓகேன்ட்டார். அது அங்கேயே நம்ம இயக்குனர் கௌரவமான ஆளாக இருக்கார். ஆமாம், இதெல்லாம் ஏமாட்டாப்லையா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது, ரொம்ப கலையாக இருக்குது. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்ம ஆளுக்கு 20 நிமிஷத்தில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்துடுவான். அப்புறம் 22 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை, பொண்ணு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான். 36, 30 வயசு உட்காருவார், பொண்ணு வரும், வரும்போது ஓகேட்டாப்ல. அது மாதிரி 38 வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை. இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்கார். இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படிங்க. அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கிளைமாக்ஸில் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு. உலகத்தை காப்பாற்றுற பொண்ணுதாயா. நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணு தான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது. மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேறு எந்த பொண்ணுக்கு இருக்காது. அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேறு எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துலையும் பெண்கள் தான். அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது நீங்கள் பார்க்கணும் நினைங்க முதல்ல. அப்புறம் இந்த படம் மச்சினிச்சி வச்சுக்கலாமா? மச்சினிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே, அதை நான் வச்சுக்கிறியே. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இது வச்சுக்கிறதுல தான் போதை.
கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று. அது மாதிரி யார் கவிஞர் அது? அதான் டைரக்டர் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஹீரோயினி ஒரு ஹீரோ மச்சினிச்சு கூப்பிட்டு தப்பே இல்லை. வச்சுக்க வேண்டாம்னு அர்த்தம். கட்டிக்கிட்டு வச்சுக்குங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாருங்க அவர் ஒன்றே சமாளிக்க முடியலையா? ஐயோ அதெல்லாம் பழகி போகும்ப்பா உங்களுக்கு. இங்கெல்லாம் 3 நாள்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கற்றுக்குங்க. சிவசம்பு டைட்டில். நான் சுந்தர்சிக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும். நாங்கள் அண்ணன் சொன்னார் அதாங்க பெருதுன்னு பெரிய இயக்குனர் ஏன் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னா ஒன்று கொடுத்துட்டாரு. ஒரு டைட்டிலையோ ஒரு கதையோ யாராவது கேட்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசன்னு அர்த்தம். ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிறவங்க வரும். ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒன்று போனால் நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமைசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். அதனால் சுந்தர்சிக்கு வந்து இதுலேருந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு. சார் டப்பிங் டப்புனும் போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ. நல்ல ஹிட்டு. இப்போ அந்த நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோக்காரிக்கு அசிஸ்டண்ட்டு. சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சரி சார் ஹீரோனியும் வேணாம் சார் ப்ளீஸ் சார். இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம். அப்போ ஸ்கூலில் வந்து சார் இப்போ வந்துடுவாங்க பாருங்க புடவை கட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க. நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் டீச்சராக லைனாக வந்தாங்க. ஐயோ இதாக இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. லாஸ்ட்டில் ஒரு ஆயா தூரமாக அசைஞ்சு வந்தாங்க. ஐயோ வச்சுட்டார் ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் சுமாராக இருக்குது சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மெய்ஞானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்தப்போ தான் அங்கே வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்பரா ஐயோ சொல்லக்கூட வரல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா நீ இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு அந்த மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததான் சாரப்பாம்பு எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க? மாப்பிளா வாங்க மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்தில் 2 மாமா கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேர். இதாவது இருந்தாங்களே இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தாங்களே எப்போ போனா என்ன மருமகனே எங்கள் மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன். மாமியார் கூப்பிட்ட ஒரே ஆள் இவங்க தான். சரி ஓகே சார். சரி பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க. எல்லா படத்தையும் இன்றைக்கி தான் வெற்றி இது பண்ணணும் ஓகே. ஆனால் ஒன்று சார் எனக்கு வந்து இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கப்புறம் பாலா சார் மேலே ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார். ரொம்ப அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோனி பக்கத்தில் கூட போடலை. அப்படி இருந்து இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு கிஸ் கொடுத்த மாதிரி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க. வீட்டில் போய் எனக்கு என்னென்ன எவ்வளோ போதோ சார் எல்லாமே ஸ்க்ரீன் மேட்டில் எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுருங்க சார். நன்றி சார். வணக்கம். சிவசம்பு திரைப்படத்து ட்ரெய்லருக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள் என பெரிதாக மதிக்கக்கூடிய ஜாம்பவான்கள் ஜாம்பவான் எல்லாருக்கும் ஐயா என்எஸ்கே கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்றைக்கி வந்து உலகத்தையே
ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளியை குணப்படுத்தின டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும். அத்தனை மாவட்டத்துக்கும் ஸ்பேரர்ஸ் ஐயா அவர்களுக்கு அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் கருணா சார் அவங்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவருக்கு, அப்புறம் விஜயமொழி சார் என்னோட படங்கள்லாம் தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜயமொழி சார் அவர்களுக்கும். அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி கிட்ட நான் ஒரு 4 படமாக அவருக்கு ட்ரை பண்ணி அவர் கால் ஷீட் இந்த படத்தை கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. ஸோ அண்ணாச்சி கால் ஷீட் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி செந்தில் சார் கிட்ட நானும் ஒரு 10 படமாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். டேட் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒன்று தெளிவதே போச்சு. இந்த படத்தில் அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன். ஸோ சிவன் அது. அதனால் எனக்கு வந்து இல்லை ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க. அதுமாரி வந்து எங்கூட எங்கூட தயாரிப்பாளர் இருக்கிற ரஜி தேவமடா இருந்தாலும் சரி, ஐயா சிவகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னார், ஹீரோயினை பற்றி சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படம். சிவசம்பவம் அப்படின்னா அது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம். இப்போவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தை சரி இருக்குது, அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை உடைக்கணும். அப்போ என்னன்னா அது யாரால் உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும். அப்படி தான் அந்த படம் கதை. அதனால் நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம்ல, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டலாம், அப்பப்போ காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா அப்படி சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்குது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்பவம். நிறைய கேமரா நான் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்ஸிமம் வந்து நான் யாருக்கும் கதை சொல்கிறது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுவோம், ஏதாவது ஊரில் போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்கிறேன், அந்த ஊரில் யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அது என்ன ஒன்று அது பிரச்சனை ஆயிரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 ரூபா வச்சுப்பாங்க லொக்கேஷன் சார்ஜ். அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு 25,000 ரூபா வச்சிருப்பாங்க. அதேமாரி சில கதை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும், மத சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் சொல்லிட்டோம்னா அங்கே சொல்லி அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்கிறதில்ல. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதேமாதிரி ஆள்கிட்ட தான் நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எதாவது கதை சொல்லி ஆனால் படத்தில் நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது. அப்படி சொல்லி வருது. இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ. அவர் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இல்லை சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. சார் வந்து என்னை கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில். சரி நல்லா எடுப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ போய் ஹீரோனை காப்பாற்ற போய் ஹீரோ காலுக்குள்ளே போட்டு மிதித்து ஹீரோனை வந்து காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்துருந்தாங்க. போய் படம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் மச்சான் இருக்க தூத்துக்குடி கொத்தனாரு என்னால் தூக்கி போட்டு நீ குத்துன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது இல்லையே. இப்போவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து அவர் சமாளித்த பெரிய விஷயமாச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு விட சொல்லுங்கள் சார். அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்கள் சார். இது வந்து நம்ம படித்த கதை தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 2 நாட்டுக்கு ஒரு சின்ன போர் நடந்தது. அது வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவார். அந்த மன்னன் கல்யாணம் ஆகியிருக்காரு, 2 பேருமே கல்யாணம் ஆகியிருக்காரு. அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு விடுகதை போடுறேன், நீ வந்து அங்கே ஆன்சர் சொன்னால் அவனை கல்யாணம் பண்ணிவிடுவேன், இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்றாங்க. சரிங்களா, அது ஒரு போயிட்டே இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போரில் அந்த லவ் பண்ணுறவன் செவிச்சிடுறான். அப்போ வந்து தோத்தவன்ட்ட கூப்பிட்டு கேட்குறான், இந்த பார் நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உன்னை கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அதை மட்டும் சொல்லுண்ணா. பெண்கள் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது, அது ஆள் மனசில் எப்படி நினைப்பாங்க இன்னுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசன் வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்போ எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான். சரி இது ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்ல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு உனக்கு தந்துட்டாப்ல. இப்போ ஊரில் எல்லாத்தையும் கேட்டுருக்காப்ல. இந்த பெண்கள் வந்து அடிமனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சொல்றாங்க, எங்க கடலோட ஆழத்தோட பார்த்துடலாம், பெண்கள் மனசு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிழவி இருக்கிறா, அந்த கிழவிட்ட கேளு கரெக்டா சொல்லுவாப்புல அப்படின்னா. இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்றான், அந்த கிழவிட்ட போறான். கிழவிட்ட போனதும் கிழவிட்ட சொல்றான், கிழவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு, இப்போ நாடு நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைங்க, பெண்கள் என்ன நினைப்பாங்க, அடிமனசு என்ன நினைப்பாங்க, அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும், அவனுக்கு காதலி போயிடுவா, எனக்கு என்ன கிடைக்கும்பா, நீ என்ன வேணாலும் கேளு, என் உயிரோட கேள்வி தருவோமே, நான் உயிர் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் செய்வியா, செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எப்போதுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா
அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதுதான் அடிமனசு நினைக்கிறது. ஒரு காரியம் பண்ணால் நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆனால் நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை. அவன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இவன் அதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனை நடக்குது சார். இப்போ நீங்கள் எப்படி சார்? ஐயோ சார், நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டுருவேன் சார். என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க சார் நான் கேட்பேன். என் ஒய்ஃப் ஒரு கோடு போட்டாலும் தாண்ட மாட்டேன்னாரு. அது சரி, ஓகே சார். இப்போ வந்து கிளைமேக்ஸ் சொல்லலை, அதில் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மன்னன் வந்து அவன் சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, சார் பெண்களை அவங்க இஷ்டத்தில் விட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க, நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வேணாலும் பண்ணலாம் சார் அப்படிமா. ஓ அப்படியான காதலி சொல்லுவாப்புல. காதலி ஆமாம் இதான் நினச்சன்றோம். உடனே அவன் கல்யாணம் ஆயிடுது. இவங்க நாடு கிடச்சிருது. இப்போ நாடு கிடச்சதும் கிளவிட்ட வந்து சொல்ல போகிறான் சந்தோஷத்தை. கிளவி நாடு கிடச்சிருச்சு, என்ன பண்ணலாம் சொல்ல போகிறான். அப்போ அந்த கிளவி சொல்கிறா, எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாங்கிறான். ஆமாம் என்ன கிளப்பது கேளுங்க, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்கிறான். ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து 90 வயசு, இவளுக்கு வந்து 40 வயசு. என்ன கிளவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறேன், என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான். நீ என்ன சொன்ன, ஒரு மன்னன் தானே, நாட்டு கொடுத்த வாக்கு மாற்றக்கூடாதுல்ல, கல்யாணம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி அரண்மனை கூட்டு வந்துடுறான். அரண்மனைக்கு உள்ளே வந்ததும் அவள் குமரி ஆயிடுறா, 18 வயசு பொண்ணா மாறிடுறான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா வெளியே இருந்த கிளவியா இருக்கிறா, உள்ளே வந்த குமரி ஆயிட்டா அப்படிங்கிறா. இப்போ அவன் கேட்குறான், எப்படி வந்து நீ வந்து உள்ளே வந்து எப்படி குமரி ஆகின, வெளியே போகும்போது கிளவியா இருந்துங்கிறான். அந்த கிளவி கேட்குறா, இந்த பார் மன்னா, நான் வந்து உன் கூட அரண்மனையில் இருந்தால் நான் வந்து குமரியாக இருப்பேன், வெளியே வந்து கிளவியாக மாறிடுவேன், உனக்கு எது வேணுங்கிறா. இவன் சொன்னான், இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவு எடுத்து கொண்டுருவான். அப்போ அந்த என்ன நீயே பெண்கள் சம்மந்தம் நீ முடிவு எடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே அவளே குமரியாரு, வெளியே போனாலும் குமரியாயிரா, வெளியே இருந்தாலும் குமரியா. ஸோ அவட்ட அந்த முடிவு விட்டதுனால அவள் வந்து அங்கே வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ஃபாக மாறிடா அப்படின்னு ஹீரோட சொன்னதும், சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ், வேணாம் சார் அந்த பொண்ணையே முடிவு சொல்லி எனக்கு ஒத்துக்கிட்டாருலே கேளுங்க. அது காரணம் சார், என் ஒய்ஃப்கிட்ட நான் எதையுமே மறைக்கிறேன். என் ஒய்ஃபு வந்து அதான் சொல்லுவார், லட்சுமி போட்ட கூட சீரை தாண்டிட்டா, ஆனால் என் ஒய்ஃபு போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னார். உண்மை அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு இடம் தெரியும். சரி, இதுதான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்ஸிமம் வந்து தேட்டர் வசூல் கம்மியாக தான் இருக்கும். சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இதுதான் ஓரளவு கவர் ஆகும். இன்னைக்கு சென்சாரில் வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா, சென்சார் 70,000 ரூபாய், அது இல்லாமல் வந்து நம்ம கீப்பு ஒரு 50,000 இப்படி ஆகும். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்கள் டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா, அது டப்பிங்கோ ஸ்டேட் மொழி தான் பண்ணாலும் 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆப் ஏன்னா காது கேட்க ஒரு ஆப்பு, கண்ணு தெரியாம இவங்களாம் தேட்டர் வந்து படம் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து 2.25 லட்சம் நீங்கள் கட்டணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மல்டி லெவலில் நாங்கள் சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு. இதனால என்ன பாதிப்புனா, நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழில் மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய சின்ன படங்கள் வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியும். இப்போ 3 மணி 4 மணி எடுக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ணணும், தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம். அப்போ வியாபாரம் பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக 2.25 லட்சம் கிட்ட சொல்கிறான். அப்போ கிட்ட சொன்னால் நம்மகிட்ட வாங்குறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாகவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது. அப்போ மல்டி லெவலில் போனால் மல்டியில் சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது. இந்த ப்ரொடியூசர் நிறைய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாமல் எத்தனை பேர் நிற்கிறாங்க, சென்சார் பண்ண முடியாது எத்தனை காசு நிற்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் 2.25 சொன்னால் எப்படி கட்ட முடியும்? அதனால் இதை வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதமடியே பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்லாம் தப்பிப்பாங்க, இல்லை கஷ்டமாயிரும். நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு படம் தலையாட்டி பொம்மைன்னு ஒரு படம் பண்ணேன். அது முழுக்க ஃபுல்லாக நியூ ஆர்டிஸ்ட்டு, ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த படம் மட்டும் 18 லாங்குவேஜ் நான் எடுத்துருக்கிறேன். சேல்ஸ் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ், அதுதான் இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குது. ஆனால் அதே இது அப்போ 2.25 லட்சம் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா புதுமுகளை வச்சு தேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து 80-90 தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து 24-25 லாங்குவேஜில் படம் எடுக்கிறாங்க. ஆனால் மொத்தமே சென்சார் போர்டு 8 தான் இருக்குது. எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீங்கள் வந்து வன்மையாக ஒரு கண்டிஷன் பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ணால் மட்டும்தான் நம்மள மாரி சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன டைரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும். ஏன்னா இன்னொன்று நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்று சொல்லிடுறேன், படம் வராதங்கன்னு நிறைய பேர் பயம் கட்டுறாங்க. பயமே இல்லைங்க, படம் யாரும் எடுத்து வரலாம், நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் அது கரெக்டாக உழைக்கணும். யாரும் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. நிறைய டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே டைரக்டர் ஆக்ஷன்ஸ் கட்ட சொன்னால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு, அது பிடிச்சி பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு 3 மாதம் 4 மாதம் உழைக்கிறோம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்ச பிறகு லொக்கேஷன் எத்தனை ஊருக்கு பார்க்குறோம், அங்கே போய் ஷூட்டிங் போய் லொக்கேஷன்லாம் ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும். என்னோட ஒரு படம் நான் சொல்கிறேன், நான் வந்து கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், 67 தேட்டர் ரிலீஸ் பண்ணேன்.
அதில் வந்து ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு வாரத்துக்கு 1000 டிக்கெட் தான் வந்துச்சு. ஒரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 1000 டிக்கெட் வந்துச்சு. மொத்தம் 67 டிக்கெட்டு, 67 தேட்டர், 67,000 டிக்கெட்டு. ஸோ 67 லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு. ஸோ இதே இது அந்த 1000 2000 வருஷம் பெரிய லாபம், நமக்கு 3000 வருஷம் பெரிய லாபம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டரில் வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும். இன்னைக்கு இயக்குநர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்க, பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அது வாங்கி அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் இருப்பாங்க, அது ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அது அவங்க வேற, அந்த கேட்டகரி வேற. நம்ம அதுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்லைனா வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயக்குநர்கள் வச்சு வரும்போது தான் மாட்டிடுறாங்க. ஸோ நம்ம சினிமா என்ன, நம்ம சினிமா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி ரிலீஸ்க்கு உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா நமக்கு பணம் விட்டு எல்லா தேட்டர்லையுமே பணம் கண்டிப்பாக வரும். சில தேட்டரு 8 மாதம் 1 வருஷம் 6 மாதம் கூட கழிச்சு வரும். ஆனால் தேட்டரை நம்பி படம் எடுங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வாங்க, நிறைய பேர் வாங்க படம் எடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து யாருமே தோக்குறது கிடையாது. சினிமாவில் அதாவது எந்த தொழில் நஷ்டம் கிடையாது, எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது. நஷ்ட தொழில் யாருமே கட்ட முடியாது. அது ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ சினிமாவுக்கு வராதுங்க, தோத்துருவீங்க, சினிமாவுக்கு வராதுங்க, பயந்துருவீங்க அப்படிம்பாங்க. அதனால தைரியமாக வாங்க. போன படத்தில் விடிஞ்ச கல்யாணத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதே ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் அங்கே தான் உட்காந்துட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம், படமே எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அப்படின்ட்டு பேசினாங்க. பேசி வாங்க மேடம், வாங்க சார், படம் எடுத்து நான் தரேன், நான் பொறுப்புன்னு சொல்லி அப்புறம் உள்ளே வந்து அந்த படம் எடுத்தோம். நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் பேச தான் வந்துருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிக்க மாட்டாங்க, இங்கே அந்த சினிபேட் ப்ரொடியூசர் நிறைய டெக்னீஷியன் கிடச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால படம் கண்டிப்பாக எடுக்க வாங்க, உழைக்க தயாராக இருக்கணும். அவ்வளோதான். படத்தை எடுத்துட்டு பாட்டு வீட்டில் படத்தை இருந்தோம்னா படம் காசு ஆகாது. நீ எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸில் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கெயின் இருக்கும். எனக்கு வந்து இந்த வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்சு ஒரு பத்திரிகை நடத்துகிறேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்ணலாம் நினைச்சேன், படம் இல்லை. ஸோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது, அவங்க உள்ளே வர்றது, ஆட்கள் கூட்டு வர்றது, கடைசி சொல்கிறது. ஸோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்புலாம் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி டீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி நான் சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் அவங்கள வச்சு தான். அது ஏதாவது என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கலாம், அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்குது. சார் நான் வந்து பொதுவாக நம்பிக்கையில் தான் எதுவுமே இது பண்ணுவேன். நான் வேறு எதையுமே நம்ப மாட்டேன், நம்பிக்கையிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு நாளுக்கு ஹிட் ஆகும். சச்சின் டெண்டுல்கர் 79வது மேட்ச்சில் தான் செஞ்சுரி அடித்தார். அது செஞ்சுரி கிடையாது, அது வரைக்கும் 20 ரன் 30 ரன் எடுப்பார். அவர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணார்னா ஃபீல்டில் ஓடி 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 நல்லா வந்து ஃபீல்டிங் பண்ணார். இதை பார்த்து ஃபீல்டிங்காக அவர் தயார்படுத்தப்படுறாரு. 79ல் செஞ்சுரி அடித்தார். வேர்ல்டில் இவர் அடித்தவங்களுக்கு தெரியும், நானும் தாண்டிட்டார். ஸோ அதே மாதிரி சினிமா விட்டு விலகக்கூடாது. சினிமாவுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன தொழில் பண்ண முடியும், சினிமாவில் எப்படி போக முடியும், இப்படின்னு நீ யோசிச்சாலே நீ சக்ஸஸ். நன்றி நன்றி நன்றி. எனக்கு கர்நாடகா வந்து எல்லாம் வந்து எனக்கு கேட்கப்பட்டது ஏன்னா எல்லா ஜாம்பவானுங்க எல்லாமே வந்து பெரிய லெவலில் செவிச்சு அவங்க முன்னாடி எனக்கு கற்படுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் செந்திலண்ணெல்லாம் அவ்வளோ சாதிச்சிருக்காங்க. செந்திலனை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். எல்லாத்துலையும் போட்டிருந்தேன். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 1300 படம் நடிச்சிருக்காரு செந்திலண்ணன். அது 1300 படத்தில் நான் ஒரு லிஸ்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட 650 படம் மெகா ஹிட்டு, பெரிய ஹிட்டு. அண்ணனோட வந்து அண்ணன் பிறந்தநாளுக்கு நான் ஆர்டிகா போடலாம் பார்த்தா ரொம்ப என்னால் எடுக்க முடியல வேலையில். ஆனால் இருந்தால் கொஞ்சம் எடுத்தேன். 1350 படத்தில் 1350 படம் பண்ணிக்காரு. அதில் 650 படம் மெகா ஹிட்டு. அவங்க காமெடி மட்டுமே. செந்திலன்னா வடிவில் இவங்க கவுண்ட் பண்ணி இவங்க காமெடியில் ஒரு படம் தோக்கல, மிஞ்சி படம் 10 படம் தோத்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நான் அண்ணன் கேட்பேன், ஆனால் எப்படி நீங்களும் கவுண்டர் எப்படிமா சொல்லுவார். கவுண்டருக்கு டக்குன்னு கவுண்டர் நிறைய பேசுவாங்க அண்ணனை. அது மாதிரி இம்மானாச்சி நிறைய படம் பண்ணிருக்காரு. இம்மானாச்சிட்டு நம்மளால ஸ்கிரிப்ட் கொடுத்தா போகிறோம், சூப்பராக இது பண்ணிடுவாங்க. ஸோ இதேமாதிரி நான் நிறையா நடிகர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய நடிகர்கள் தான் கற்றுக்கிறேன். அதேமாரி தைரியமாக வாங்க, படம் எடுங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். வெற்றி நமதே. தேங்க்யூ சார். ஸோ சிறந்த விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை மேடம், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல
ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியாக இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. ஒரு படம்லாம் நடிக்கிறேன். எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள் காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசனாக இருக்கார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவன் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த படம் வந்து சொன்னார் சார், சொல்லும்போது சொல்றாரு, இது வந்து ஒரு பெண்ணியத்தை